ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சஞ்சய். நான் உங்கள் எல்லாரையும் இந்த டேட்டா அனலிட்டிக்ஸ் மாஸ்டர் கிளாஸ் சீரீஸோட 12வது நாளுக்கு வெல்கம் பண்ணிக்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம டேப்லியோ கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஆல்ரெடி நம்ம டேப்லியோ எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். ஸோ செஷனுக்குள்ளே போயிடலாம். ஸோ நம்ம இன்னைக்கு டேப்லியோ யூஸ் பண்ணி சில டேட்டாவை அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ ஜாயின் பண்ண போகிறோம், பிளெண்ட் பண்ண போகிறோம், அந்த டெக்னிக்ஸ்லாம் என்ன அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டேப்லியோவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் டூல்ஸ்னால் என்னன்னு பார்த்தோம், அதுக்கு எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்றதை பார்த்தோம். இன்னைக்கு ஜஸ்ட் டேப்லியோக்குள்ளே கொஞ்சம் போகிறோம். ஓகே, அந்த டேட்டா கம்பைன் பண்ணுற டெக்னிக்ஸு அது எல்லாமே கொஞ்சம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் வந்து டேப்லியோ ஐகான். ஸோ இது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ டேப்லியோ நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஐகான் நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறப்போ ஸ்டார்ட் பேஜுக்கும் ஒர்க் ஸ்பேஸுக்கும் அது ஸ்விட்ச் ஓவர் ஆகும். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, ஸோ டேப்லியோ 2019, ஓகே, ஸோ 2019 வெர்ஷன். ஸோ ஒன்ஸ் டேப்லியோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் அந்த ஐகான் இருக்கும். ஸோ இந்த ஐகான் வந்து உங்களோட இந்த ஹோம் பேஜுக்கும் அதுக்கப்புறம் இந்த ஒர்க் ஸ்பேஸ்க்கும் சுவிட்ச் ஓவர் ஆகிற மெனு தான் அந்த ஃபர்ஸ்ட் ஐகான். ரெண்டாவது வந்து லோடிங் அ டேட்டா செட். ஸோ நம்ம இது ஆல்ரெடி நேற்றே நம்ம பார்த்தோம். ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள், உங்களோட டேட்டா செட் நீங்கள் ஏதோ ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த கம்பெனியில் அவங்களோட டேட்டாவை நிறைய இடங்களில் வச்சுருக்கலாம். ஸோ மைட் பி லைக் அவங்களோட டேட்டாவை நேற்று பேசின மாதிரி கூகுள் ட்ரைவ்லையோ இல்லை எக்ஸல் ஷீட்லையோ இல்லை சிஎஸ்வி ஃபைல்லையோ இல்லை ஒரு நோட் பேடாவோ இல்லை ஒரு பிடிஎஃப் ஃபைலாவோ இல்லை அமேசான் வெப் சர்வீஸ் அந்த மாதிரி க்ளவுட்ஸில் ஒரு ஸ்டோரேஜில் எங்கேயாவது வச்சுருக்கலாம், இல்லை அஸ்யூர் சர்வரில் ஏதாவது லைக் எஸ்கியூஎல் சர்வரில் வச்சுருக்கலாம். ஸோ அந்த மாதிரி அவங்க எங்கேனாலும் வச்சுருக்கலாம். ஸோ ஒரு பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் டூலை வச்சு நீங்கள் அந்த டேட்டாவை எடுக்கணும். ஓகே, அக்வயர் பண்ணணும். ஸோ அந்த டேட்டாவை அக்வயர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற இந்த பாட்டு தான் லைக் எங்கெங்கே இருந்து உங்கள் டேட்டாவை நீங்கள் அக்வயர் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னு சொல்கிற ஆப்ஷன்ஸ் தான் இது எல்லாமே. பார்த்தீங்கன்னா MySQL சர்வர், அதுக்கப்புறம் நீங்கள் மோர் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ சோர்சஸ் இருக்குது. ஸோ எங்கே இருந்தனாலும் உங்களோட டேட்டாவை நீங்கள் அக்வயர் பண்ண முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா கூகுள் ட்ரைவ் இருக்குது, கூகுள் ஷீட்ஸ் ஆப்ஷன் இருக்குது, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி டேட்டா எங்கே இருந்தாலும் அதை உங்களால் அக்வயர் பண்ண முடியும். ஸோ அதை தான் நான் இங்கே மைண்ட் மேப்பில் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். லைக் வந்துட்டு ஃப்ரம் ஃபைலாக இருக்கலாம், ஃப்ரம் எனி சர்வராக இருக்கலாம், ஃப்ரம் எனி டேட்டா சோர்ஸாக இருக்கலாம். ஸோ அது எங்கே இருந்தாலும் சரி உங்களால் அந்த டேட்டாவை அக்வயர் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டேட்டாவை உங்களோட டேப்லியோக்குள்ளே கொண்டு வர முடியும். ஸோ அதுக்கப்புறம் சில மெத்தடாலஜிஸ், ஃபார் அன் எக்ஸாம்பிள் நம்ம நேற்று பண்ண பாட்டையை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபார் அன் எக்ஸாம்பிள் மைக்ரோசாஃப்ட் எக்ஸலை சூஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் ஒரு டேட்டா செட்டை சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு ஷீட் 1, ஷீட் 2, ஷீட் 3 வரும். ஸோ நேற்று சொன்ன மாதிரி ஷீட் 1 இப்படி ட்ராக் பண்ணி இப்படி விட்டிங்க அப்படின்னா ஷீட் 1 வந்து கீழே வந்துடும். இதே இது ஷீட் 2 நீங்கள் உள்ளே ட்ராப் பண்ணுறப்போ இந்த 3 ஷீட் இருக்கு இல்லையா, 3 ஒர்க் ஷீட். ஓகே, ஸோ 3 ஒர்க் ஷீட் இருக்கு இல்லையா, அந்த 3 ஒர்க் ஷீட்டை நீங்கள் எப்படி கம்பைன் பண்ண விரும்புகிறீங்க. இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்படி டேட்டா செட் டாட் எக்ஸ்எல்எஸ் இருக்குது இல்லையா, இது வந்து ஒரு ஒர்க் புக்குன்னு சொல்லுவாங்க. அந்த ஒர்க் புக்கில் நிறைய ஷீட்ஸ் இருக்குது. ஷீட் நம்பர் 1ன்னு ஒரு ஒர்க் ஷீட் இருக்குது, ஷீட் நம்பர் 2ன்னு ஒரு ஒர்க் ஷீட் இருக்குது, ஷீட் நம்பர் 3ன்னு ஒரு ஒர்க் ஷீட் இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி 3 ஒர்க் ஷீட்ஸ் இருக்குல்ல. ஸோ இந்த 3 ஒர்க் ஷீட்டை நீங்கள் லோட் பண்ணுறப்போ எப்படி நீங்கள் லோட் பண்ண விரும்புகிறீங்க. 3க்கும் காமனாக இருக்கிறத எடுக்க விரும்புகிறீங்களா, இல்லை வந்து 3ஐயும் சேர்த்து வச்சு ஒரே டேட்டாவை எடுக்க விரும்புகிறீங்களா, இல்லை 3 டேட்டாவையும் காலம் லைக் இந்த வெர்டிக்கல் மேனரில் எல்லாத்தையும் மர்ஜ் பண்ணி ஒரே இதாக நீங்கள் பார்க்க விரும்புகிறீங்களா. ஸோ எந்த மாதிரி டேட்டாவை நீங்கள் உங்களோட டேட்டாவை எப்படி கம்பைன் பண்ண விரும்புகிறீங்க. ஸோ அந்த விதத்தில் தான் இந்த ஜாயின்ஸ்ன்றது. ஃபார் அன் எக்ஸாம்பிள் நான் ஜஸ்ட் காமிக்கிறேன். ஓகே, ஸோ ஒரு இப்போ சாஃப்ட்வேரில் ஷீட் 1 ஆல்ரெடி இங்கே எடுத்து இங்கே வச்சாச்சு. ஸோ ஷீட் 1 தான் இங்கே கீழே காமிச்சிட்டு இருக்கு. இப்போ ஷீட் 1 நீங்கள் சிம்பிளாக இப்படி ட்ரா பண்ணிவிட்டு இப்படி எங்கேயாவது விடுறீங்க அப்படின்னா அதுவாகவே இந்த மாதிரி ஜாயின்ஸ் காமிக்க ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ லெஃப்ட் ஜாயினா, ரைட் ஜாயினா, ஃபுல் அவுட்ரா, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஜாயின்ஸ் காமிக்கும். ஸோ ஷீட் 3 நீங்கள் திரும்ப ட்ரா பண்ணும்போது இது மாதிரி கேட்கும். ஸோ ஷீட் 3 வந்து எங்கே விட நினைக்கிறீங்க ஸோ அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே உங்களுக்கு இப்படி காமிக்கும். ஸோ நீங்கள் என்ன மாதிரி வேணுமோ, ஸோ எந்த மாதிரி ஷீட் காம்பினேஷன் வேணுமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ கைஸ் கிளியராக புரியுதா. ஸோ கிளியராக புரியுது அப்படின்னா கிளியராக புரியுதுன்னு சொல்லி கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஜாயின்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் டிஃப்ரெண்ட் ஜாயின்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உள்ளே ரிமூவ் பண்ணணுன்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஷீட்ஸை வந்துட்டு நீங்கள் கம்பைன் பண்ணுறதோ இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ லைக் எந்த மாதிரி பண்ணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஷீட் 1 ஷீட் 2வும் வெர்டிக்கல் ஆர்டரில் யூனியன் ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரி ரைட் ஆர்டரா, ஃபுல் ஆர்டரா, ஸோ இந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ரைட், ஸோ இது ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும் பட்சத்தில் லைக் அந்த ஜாயின்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம். ஸோ ஜாயின்ஸ்னா என்ன அப்படின்னா, ஃபார் அன் எக்ஸாம்பிள் இந்த லெஃப்ட் சைடில் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேட்டா இருக்குது, ரைட் சைடில் ஒரு டேட்டா இருக்குது. ஜாயின்னு வரும்போது ரெண்டையும் இப்படியே ஒன்றா சேர்க்கறதுக்கு பேர் தான் ஜாயின்ஸ். ஸோ ஜாயின்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா லைக் சில எக்ஸாம்பிள்ஸோடு நான் வச்சுருக்கேன். ஃபார் அன் எக்ஸாம்பிள் merge 2 tables of data based on a joint type to form a new table. ஸோ
ஒரு டேபிளில் நீங்கள் புது டேபிளை ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த 2 டேபிள் எக்ஸிஸ்டிங் டேபிள் இருக்குல்ல, ஸோ டேபிள் இந்த சென்ஸ் ஒன்றும் இல்லை, அந்த 3 ஷீட் இருக்குல்ல, 3 ஷீட்டை எந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ண விரும்புகிறீங்க. ஓகே, ஸோ அதை பண்ணுறதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுற மெத்தடாலஜிஸ் தான் அந்த ஜாயின்ஸ்ன்னு வர்றப்போ ஸோ இது நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கிட்ட இப்போ 2 டேட்டா இருக்குது. ஒன்று நேமு, அப்புறம் நம்பர் ஆஃப் சிப்ளிங்ஸ், அப்புறம் நேமு ஐ கலர் அப்படின்னு சொல்லி எங்கிட்ட 2 டேபிள் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் டேபிள் பார்ப்போமே. அதில் ஒரு 4 பேர் இருக்காங்க. ஒன்று வந்து டெய்லரு, இன்னொன்று அலெக்ஸ், இன்னொன்று ஷானன், இன்னொன்று ட்ரேசி. அப்புறம் நான் டெய்லருக்கு நம்பர் ஆஃப் சிப்ளிங் 2, அலெக்ஸுக்கு 3, ஷானனுக்கு 0, அப்புறம் ட்ரேசிக்கு 1 இப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட மொதல் டேபிள் இருக்குது, டேபிள் 1. ஸோ லெஃப்ட் சைடில் ஒரு டேபிள் 1 இருக்குது. ஸோ 2 டேபிள் இருக்குது. ஸோ ரைட் சைடில் இன்னொரு டேபிள் இருக்குது. அது என்னென்னா டெய்லர் வந்து ப்ளூ கலரில் கண்ணு இருக்குது, அந்த ஐ ரெட்டினா இருக்குது. அலெக்ஸுக்கு வந்து ப்ரௌனு, மார்கனுக்கு ப்ரௌன். ஸோ இந்த மாதிரி என்கிட்ட 2 டேபிள் ஆஃப் டேட்டா இருக்குது. ஓகே, ஸோ லெஃப்ட் சைடில் எப்படி இருக்குது? ஸோ நேம் அப்புறம் நம்பர் ஆஃப் சிப்ளிங்ஸ் இருக்குது. ரைட் சைடில் நேமு ஐ கலர்னு சொல்லி என்கிட்ட 2 டேபிள் இருக்குது. இந்த 2 டேபிளை நம்ம எந்த மாதிரி கம்பைன் பண்ண போகிறோம்? ஓகே, ஸோ இதுதான் டாஸ்க். அந்த டைமில் எப்படி கம்பைன் பண்ண போகிறீங்களோ, லைக் என்ன மாதிரி ஜாயிண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணால் அந்த டேட்டா எந்த மாதிரி மாறும். ஓகே, ஸோ அதுதான் விஷயம். ஸோ 2க்குமே இந்த ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா, இந்த மார்கன் வித் ப்ரௌன். ஸோ இந்த மார்கன்ற பர்சன் இங்கே இல்லை. அதோட இங்கே ட்ரேசியும் ஷானனும் இந்த ரெண்டாவது டேபிளில் இல்லை. ஸோ காமனாக பார்த்தீங்கன்னா 2 பேர் தான் இருக்காங்க. ஒரு ஆள் வந்து டெய்லரு, இன்னொன்று அலெக்ஸ். இந்த 2 பேர் மட்டும் தான் காமனாக இருக்காங்க. ஸோ இதுதான் நம்மக்கிட்ட இருக்க இது டேபிள் 1, இது டேபிள் 2. ஸோ டேபிள் 1 என்கிட்ட இருக்குது, டேபிள் 2 ஒன்று என்கிட்ட இருக்குது. ஸோ இந்த 2 டேபிளையும் எப்படி கம்பைன் பண்ண போகிறீங்க, என்ன மாதிரி ஜாயிண்ட்டை யூஸ் பண்ணால் என்ன மாதிரி உங்கள் டேட்டா மாறுன்றதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது. ஸோ ஃபர்ஸ்ட் ஜாயிண்ட், இன்னர் ஜாயிண்ட். ஓகே, இன்னர் ஜாயினை நம்ம இங்கே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஷீட் 2 ட்ராப் பண்ணி இப்படி விட்டப்போ ஸோ இதுதான் இன்னர் ஜாயிண்ட். இன்னர் ஜாயின்னா என்ன? இந்த லெஃப்ட் சைடில் இருக்க ஒரு சர்க்கிள் வந்து டேபிள் 1 குறிக்குது, ரைட் சைடில் இருக்க இன்னொரு சர்க்கிள் வந்து டேபிள் 2 குறிக்குது. இந்த 2க்கும் காமனாக ஒரு இடம் இருக்கு இல்லையா, இந்த தான் கிரே கலரில் அடிச்சு வச்சிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் அடிச்சு வச்சிருக்காங்க, ரைட். ஸோ இப்படி அடைச்சி வச்சிருக்க இடம்னா 2 சர்க்கிளுக்கும் காமனாக இருக்கிற வேல்யூ தான் அந்த இன்னர் ஜாயிண்டோட அவுட்புட். அப்போது இந்த டேபிளுக்கும் எது காமனாக இருக்குது? அஃப்கோர்ஸ் டெய்லரும் அலெக்ஸும் தான் காமனாக இருக்காங்க. ஸோ டேட்டா எப்படி மாறும், அந்த இன்னர் ஜாயிண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, டெய்லரு நம்பர் ஆஃப் சிப்ளிங் 2, அவங்களோட டெய்லரோட ஐ கலர் என்ன? ப்ளூ. ஸோ அது இங்கே வந்துடும். இதே டெய்லர் வந்து நேம் வந்து அலெக்ஸோட சிப்ளிங்ஸ் நம்பர் ஆஃப் சிப்ளிங்ஸ் வந்து 3, அடுத்து அலெக்ஸோட கண்ணோட கலர் வந்து ப்ரௌன். ஸோ இந்த மாதிரி தான் உங்களோட இன்னர் ஜாயிண்ட் வேலை பண்ணணும். அதுக்கப்புறம் லெஃப்ட் ஜாயின். ஸோ லெஃப்ட் ஜாயினை பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் டேட்டாவை அப்படியே எடுத்துக்கணும். அது போக லெஃப்ட்லையும் ரைட்லையும் காமனாக என்ன இருக்கோ அதையும் எடுத்துக்கணும். ஃபார் அன் எக்ஸாம்பிள் டெய்லர் அலெக்ஸ். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் அதே மாதிரி இன்னர் ஜாயின் மாதிரியே இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த இடம் அப்படியே இங்கே வந்துடும். ஸோ டெய்லரும் அலெக்ஸும் வந்துடுவாங்க. ஆனால் ஷானனும் ட்ரேசியும் சேர்ந்து வரணும் இல்லையா. ஸோ ஷானன் ட்ரேசி டேட்டாவை இங்கே வர்றப்போ ஐ கலரில் வந்துட்டு நல் வருது. ஏன்னா ஷானனுக்கும் ட்ரேசியுக்கும் இன்ஃபர்மேஷன் வந்து 2வது டேபிளில் இல்லை. ஸோ அதனால் உங்களுக்கு ஐ கலர் டேட்டா மட்டும் நல் வந்துருச்சு. இது லெஃப்ட் ஜாயின். ஸோ லெஃப்ட் ஜாயின் எப்படி மாற்றுறது? நீங்கள் இங்கே போயிட்டு லெஃப்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல லெஃப்ட் ஜாயினாக மாறிடும் இந்த டேபிள் உங்களுக்கு, இந்த டேட்டா. ஓகே, இது லெஃப்ட் ஜாயின். 3வது டைப் ரைட் ஜாயின். ஸோ ரைட் ஜாயின்னா அப்படியே டிஃப்ரெண்ட். ரைட் சைடில் இருக்கிறது அப்படியே வந்துடணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ டெய்லரு அலெக்ஸு மார்கன், ஸோ 3 பேரோட இன்ஃபர்மேஷனும் அப்படியே வந்துடணும் ஃபஸ்ட்டு. ஸோ ரைட் ஜாயினை பொறுத்த வரைக்கும் 3 பேரோட இன்ஃபர்மேஷன் அப்படியே வந்துடணும். அது போக 2லையுமே காமனாக இருக்கிறவனும் வந்துடணும். டெய்லர் அலெக்ஸு மார்கன், ஸோ 3 பேரும் வந்துட்டாங்க. இங்கே வந்துட்டு மார்கனோட டேட்டா உங்களோட லெஃப்ட் டேபிளில் இல்லை. ஸோ அவங்க மட்டும் நல் வந்துடுவாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் 2 அப்படியே வந்துடும், மார்கன் வந்து நல் வந்துடும் மாதிரி. ஸோ டெய்லர் அலெக்ஸு ஷானன் ட்ரேசி மார்கன், ஸோ எல்லாருமே வந்தாச்சு. அவங்க நம்பர் ஆஃப் சிப்ளிங்ஸும் ட்ராப் பண்ணியாச்சு, ஐ கலர்ஸும் ட்ராப் ஆகிடுச்சு. ஸோ எல்லாமே சேர்ந்து வர்றப்போ ரிப்பீட்டட்லாம் இருக்கக்கூடாது. ஸோ ரிப்பீட்டட் இல்லாமல் அது மர்ஜ் ஆகி இந்த மாதிரி புது காலம் ஒன்று கிரியேட் ஆகி இந்த மாதிரி தான் ஹோல் டேபிள் வரும். ஸோ ஜாயின்ஸ் மாற்றுறதுனா நீங்கள் எப்படி மாற்றணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேவையில்லாத ரிமூவ் பண்ணிவிட்டு ஷீட் 1 இங்கே ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஷீட் 1 எப்படி ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த 2 டேட்டாவையும் 2 ஒர்க் ஷீட்டையும் எப்படி கம்பைன் பண்ண விரும்புகிறீங்களோ இந்த மெத்தட்ஸ், இந்த ஜாயின் மெத்தட்ஸ் டைப்ஸில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி எழுத்துட்டு இப்படி சும்மா விட்டிங்கனாலே இந்த மாதிரி ஐகான்ஸ் காமிக்கும். என்ன மாதிரி ஜாயின் பண்ணணுமோ அந்த ஜாயினிங் மெத்தட்ஸை நீங்கள் சும்மா அப்படியே ஃபுல்லாக சூஸ் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு அப்படியே ஜாயின் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அடுத்த
லைக் மெத்தட்ஸ் லைக் யூனியன். ஸோ இது வந்து ஜாயின்ஸ். ஜாயின்ஸில் என்னென்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ ஜாயின்ஸ்ன்னு வரும்போது டேட்டாவை இப்படி இருக்கு, இங்கே ஒரு டேட்டா இருக்குது, இங்கே ஒரு டேட்டா இருக்குது, என்ன கவனிங்க, என்ன பாருங்கள். ஸோ இப்படி ஒரு டேட்டா இருக்குது, இப்படி ஒரு டேட்டா இருக்குது, இது ரெண்டே இப்படி சேர்க்கறது தான் ஜாயின்ஸ். வேறஸ் யூனியன்னா டேட்டாவை மேலேயும் கீழேயும், ஓகே. ஸோ லெஃப்ட் சைடில் ஒன்று இருக்குது, கீழே ரைட் சைடில் ஒரு டேட்டா இருக்குன்னா மேலேயும் கீழேயும் ஜாயின் பண்ணுறது தான் யூனியன். Okay, so merge two or more tables of a data from a new table. Used to append, add new rows of data across the same basic column. ஓகே, ஸோ நம்ம இப்போ பண்ணது, ஸோ இப்போ நம்ம இப்படி ட்ராக் பண்ணி பண்ணோம் இல்லையா, இது எல்லாமே ஜாயின்ஸ். டேட்டாவை எப்படி இப்படி ஜாயின் பண்ணுறது, அதில் தான் அந்த 4 டெக்னிக்ஸ் பார்த்தோம். பட் ஆனால் இப்படி ஜாயின் பண்ணுறப்போ என்ன பிரச்சனைனா, டேட்டா எல்லாமே இப்படி அப்பெண்ட் ஆகிட்டே போகும். ஸோ இந்த மாதிரி வெர்டிக்கல் மேனரில். பட் ஆனால் உங்களுக்கு யூனியன் பண்ணுன்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்படி ட்ராக் பண்ணி இப்படி உள்ளலாம். ஸோ ட்ராக் டேபிள் டு யூனியன் ஆப்ஷன் காமிக்குதா? ஸோ ட்ராக் டேபிள் டு யூனியன். ஸோ காலமில் சாரி இந்த மாதிரி ரோவில் கீழே 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 டேட்டா அப்டேட் ஆகும். ஸோ ஷீட் 1 ஃபஸ்ட்டு, ஷீட் 2 கீழே, ஷீட் 2 கீழே, ஷீட் 3 அப்படின்னு சொல்லி யூனியன் அப்ளை ஆகும். இதுதான் யூனியன் மெத்தடாலஜி. டேட்டா பிளெண்டிங்கை கொஞ்சம் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கிட்ட இந்த மாதிரி ஒரு 2 டேட்டா இருக்குது, ஈக்குவல்ஸ் டு. ஸோ இன்னொரு 2 டேட்டா ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் திரும்ப இது 2 கம்பைன் ஆகி இந்த மாதிரி வருது. ஓகே, ஸோ மெத்தட் ஆஃப் கம்பைனிங் டேட்டா ஃப்ரம் மல்டிபிள் டேட்டா சோர்சஸ். நிறைய உங்ககிட்ட டேட்டா சோர்ஸ் வந்து நிறைய இருக்குது அப்படின்னா, இந்த டேட்டா பிளெண்டிங் மெத்தடை யூஸ் பண்ணி உங்களால் நிறைய டேட்டா சோர்ஸ்லேருந்து டேட்டா கம்பைன் பண்ண முடியும். இட் பிரிங்ஸ் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் அ செகண்டரி சோர்சஸ் அண்ட் டிஸ்பிளேட் வித் த டேட்டா ஃப்ரம் த பிரைமரி டேட்டா சோர்ஸ். ஸோ நம்ம இங்கே ஒரு டேட்டா இருக்குது, ஒரு எக்ஸாம்பிள் வச்சுருக்கேன். டேட்டா பிளெண்டிங் தான் இங்கே பண்ண போகிறோம். ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள், இங்கே லெஃப்ட் சைடில் மொதல் டேபிளில் வந்து யூசர் ஐடி, டிஸ்ட்ரிக்ட், லெவலு, டைப்புன்னு சொல்லி ஒரு டேட்டா இருக்குது. இதே இது 2ஆவது டேபிளில் பிரான்ச்சு, யூசர் ஐடி, டிஸ்ட்ரிக்ட், லெவல். ஓகே, நல்லா கவனிங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 காலம் ஒரே மாதிரி இருக்கா? யூசர் ஐடி, டிஸ்ட்ரிக்ட், லெவலு. இங்கே டைப் ஒன்று புதுசாக இருக்குது, வேற இங்கே வந்து பிரான்ச் ஒன்று புதுசாக இருக்குது. ஸோ இதுதான் 2 டிஃப்ரென்ஸ். மித்தபடி நிறைய இது காமனாக இருக்குது. இப்போ இது நிறைய இடங்களில் யூஸ் ஆகும். ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் டேட்டாவில் 4 காலம் இருக்குது. அப்புறம் செகண்ட் டேட்டாலையும் 4 காலம் இருக்குது. பட் ஆனால் மொதல் டேட்டாவில் டைப்புன்ற காலம் தனியாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வேற ரெண்டாவது டேபிளில் பிரான்ச்சுன்றது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இது 2யுமே டேட்டா பிளெண்டிங் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இது 2யுமே அப்படியே கம்பைன் ஆகும். ஓகே, கம்பைன்னா அது யூனியன் நம்ம ஜாயிண்ட் மாதிரி கிடையாது. இங்கே பார்த்தீங்களா? ஸோ ரிப்பீட்டட் டேர்ம்ஸும் வந்திருக்கா, 1, 2 வந்திருக்கா, அங்கே வரல இல்லை. ஸோ இங்கே வந்திருக்கும். ஸோ 1, 2, 3, அப்புறம் 2, 3, 4, அப்புறம் 4, 5, 6, அப்புறம் 1, 2, 3. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டேட்டா வந்துருச்சா? வந்ததுக்கப்புறம் பிரான்ச்சஸில் எதெல்லாம் இல்லை. ஓகே, ஸோ பிரான்ச்சஸ்லாம் எதெல்லாம் இல்லை. ஃபார் அன் எக்ஸாம்பிள், யூசர் ஐடியை கம்பேர் பண்ணலாம். யூசர் ஐடி 2 இருக்குது. ஸோ யூசர் ஐடி 2னா பிரான்ச் என்னது? பிரான்ச் B1. ஓகே, ஸோ அப்புறம் யூசர் ஐடி அடுத்தது எம்மா இருக்கிற பட்சத்தில், ஸோ யூசர் ஐடி 4 வந்து இங்கே இருக்கா? யூசர் ஐடி 4 இங்கே இல்லை. ஸோ அதனால் அந்த இடத்துல இங்கே பிரான்ச்சில் மட்டும் நல் வந்துருச்சு. அடுத்து வந்துட்டு லாஸ்ட்டில் வந்து 1, 2, 3. ஸோ யூசர் ஐடி 1. ஸோ யூசர் ஐடி 1ல் இங்கே பார்த்தீங்கன்னா G இருக்குது. ஓகே, யூசர் ஐடி 1ல் W இருக்குது. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா யூசர் ஐடி 1 இருக்குது. ஸோ பிரான்ச் என்ன ஆகுது? பிரான்ச் ஸ்டார் விழுந்துருது. ஏன்னா 2மே லைக் A1 இருக்குது, C1 இருக்குது. அதனால் 1 விழுந்துருக்கு. அடுத்து Wவும் லாஸ்ட்டாக வந்த Wவும் பிளாட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு பேர் தான் டேட்டா பிளெண்டிங். அடுத்து டேட்டா கிளீனிங். ஸோ டேட்டா கிளீனிங் நம்ம பார்க்கலாம். அடுத்து கேல்குலேஷன். ஸோ இது எல்லாமே நம்ம பண்ணலாம். ஸோ நம்ம யூஸிங் திஸ் Tableau. ஸோ Tableau 2019.4. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் Tableau ஓப்பன் பண்ண போகிறீங்க. Tableau ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல், நீங்கள் டேட்டாவை எங்கேருந்து அக்வயர் பண்ண போகிறீங்க? ஸோ டேட்டா செட் .xlsx. ஸோ அதை டபுள் கிளிக் பண்ணவே உங்களுக்கு 3 ஒர்க் ஷீட்ஸ், அதுக்குள்ளே இருக்கிற எல்லா ஒர்க் ஷீட்டும் தனித்தனியாக அப்படி வந்துடும். ஸோ அதை அப்படி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிங்க. நமக்கு யூனியன் நமக்கு வந்துட்டு ஜாயிண்ட் வேண்டாம். ஏன்னா ஜாயிண்ட் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வெர்டிக்கல் ஆர்டரில் இப்படி ஆர்கனைஸ் ஆகிட்டே போகும். நமக்கு ஜாயிண்ட் வேண்டாம். நமக்கு வந்து லைக் என்ன சொல்கிறது, யூனியனே போதும். அதனால் என்ன பண்ணுறேன்னா 3 ஷீட்டையுமே கம்பைன் பண்ணி யூனியன் பண்ணி கீழே கொண்டு வர போகிறேன். கொண்டு வந்துட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணலான்னா ஷீட் போகலாம். ஸோ ஷீட் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் டிமென்ஷன். ஸோ டிமென்ஷன்ஸ்னால் நம்ம என்னென்னு பேசணும், லைக் அந்த டெக்ஸ்ட் மாதிரி வேர்டு வருது இல்லையா? நான் காமிக்கிறேன். இதில் பாருங்கள், இந்த ஷிப்ஸ் எல்லாமே இந்த ப்ராடக்ட்ஸ் கேட்டகரி இருக்குது இல்லையா? ஸோ ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அந்த ஃபீல்ட்ஸில் வந்துடும், டிமென்ஷன்ஸில் வந்துடும். ஓகே, ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள் ப்ராடக்ட், கஸ்டமர் நேம், சிட்டி, USA, ஃபுல் நேம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு என்ன சொல்கிறது, லைக் டிமென்ஷன்ஸில் வந்துடும். வேறஸ் இந்த நம்பர் மாதிரி இருக்கு இல்லையா? குவான்டிட்டி ஆர்டர்டு, அப்புறம் ப்ரைஸ் ஈச், சேல்ஸு, இயரு,
அதுக்கப்புறம் டேக்ஸ், ப்ராஃபிட், இது எல்லாமே உங்களுக்கு மெஷர்ஸில் வந்துடும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சில ரிப்போர்ட்ஸ் க்ரியேட் பண்ணலாம். ஓகே ஸோ இப்போது இது ஷீட் 1 என்ன சொல்கிறது லைக் ப்ராடக்ட்டில் பண்ணலாம். ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்ணணும், ப்ராடக்ட்டை இழுத்து எந்த கேட்டகரியில் வரணுமோ அதை நீங்கள் ட்ராப் பண்ணி, ஸோ ப்ராடக்ட்டில் வந்துட்டு இந்த மாதிரி ட்ராப் பண்ண முடியும். ஸோ லைக் இது என்ன சொல்கிறது, ரோஸில் ட்ராப் பண்ணியிருக்கீங்க ப்ராடக்டை. ஓகே இது காலமில் என்ன வரணும், ஸோ காலமில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு சேல்ஸ் வரணும்னா சேல்ஸை ட்ராப் பண்ணி இப்படி ட்ராப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு காலமில் இந்த மாதிரி வரும். ஸோ கிராஃபை நீங்கள் மாற்றணும்னு விரும்புகிறீங்களா, ஸோ ஷோமி கொடுத்துட்டு இந்த மாதிரி நீங்கள் கிராஃபை இப்படி மாற்றலாம். ஓகே ஸோ ஸோ சேல்ஸை ஸோ என்ன பண்ணலான்னா ப்ராடக்ட் வேணும்னா நம்ம அப்படி ரோஸில் வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டேட்டாஸ் வந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டேட்டாவை மாற்றணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா மாற்றலாம். ஓகே ஸோ சப்போஸ் உங்களுக்கு கலர் வரல அப்படின்னா நீங்கள் ப்ராடக்டை இப்படி இழுத்து கலர்ஸில் விட்டிங்கனாலும் உங்களுக்கு கலர்ஸ் வந்து அப்ளை ஆகும். ஸோ ஓகே ஸோ இது வந்துட்டு ஒரு கிராஃப், ஜஸ்ட் வந்துட்டு லைக் எதுக்கும் கம்பேர் பண்ணியிருக்கோம். ப்ராடக்ட் விசஸ் த சேல்ஸ். எக்ஸ் ஆக்சிஸ் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது, ப்ராடக்ட்டை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஒய் ஆக்சிஸ் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது, சேல்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுது. அது போக உங்களுக்கு டேட்டா லேபிள் வேணும். டேட்டா லேபிள்னா ஒன்றும் இல்லை, கிளாசிக் கார்ஸ். ஓகே ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிளாசிக் கார்ஸ் வந்துட்டு எவ்வளோ விற்றுருக்குண்ணா, எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்கு அப்படின்னா இதில் வந்துட்டு 32,47,042 ரூபாய். ஸோ இதுதான் இவ்வளோ சேல்ஸ் நடந்திருக்கு. ஸோ அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பார்லையுமே உங்களுக்கு காமிக்குது. பட் ஆனால் டக்குன்னு கிராஃபை பார்த்ததுமே சொல்லணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த சேல்ஸ் இருக்கு இல்லையா, சேல்ஸ் எழுத்துட்டு போய் லேபிள்குள்ளே விடலாம். ஸோ லேபிள்குள்ளே விட்டதுமே உங்களுக்கு எந்த லேபிளில் எவ்வளோ ரிசல்ட்ஸு ஸோ அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கும். ஓகே ஸோ இந்த வியூ பார்த்தணும் அப்படின்னா நீங்கள் மேலே வந்துட்டு வியூ இருக்குது இல்லையா, ஸோ வியூவில் ஃபிட் வித்து கொடுத்தீங்கன்னா வித்துக்கு ப்ராப்பராக ஃபிட் ஆகும். ஸோ இது வந்துட்டு என்ன கம்பேரிசன். ஸோ ஷீட் நேம் வந்து நீங்கள் டைட்டில் கொடுக்கணும். ஃபார் அன் எக்ஸாம்பிள் இது என்னென்னா ப்ராடக்ட், ஓகே ப்ராடக்ட் விசஸ் சேல்ஸ் சார்ட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டைட்டில் கொடுக்கலாம். ஸோ ப்ராடக்ட் விசஸ் சேல்ஸ் சார்ட் தான் இது. உண்மையிலே சூப்பர் சார்ட் இல்லை, லைக் பார்த்ததுமே உங்களால் சொல்ல முடியும் எந்த ப்ராடக்ட்டில் அதிகமாக சேல்ஸ் வந்துச்சு. நீங்கள் டக்குன்னு சொல்லுவீங்க கிளாசிக் கார்ஸில் தான் அதிக சேல்ஸ் வந்துச்சு. அதுக்கடுத்து எதுப்பா சேல்ஸ் அதிகமாக வந்துச்சு, விண்டேஜ் கார்ஸ். அதுக்கடுத்து ஷிப்ஸ், அதுக்கடுத்து ட்ரக்ஸ் அண்ட் பஸ்ஸஸ், அதுக்கடுத்து மோட்டர் சைக்கிள், அதுக்கடுத்து பிளேன், அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் இதுக்கு அதிகமான சேல்ஸு ட்ரெயின்ஸு. ஸோ ஒரு இன்சைட்ஸை ஒரு கிராஃபை பார்த்ததுமே டக்குன்னு முடிவெடுக்கணும். அப்படி எடுக்க முடிஞ்சிச்சுன்னா உங்களோட விஷுவலைசேஷன் ப்ராப்பராக இருக்குன்னு அர்த்தம். இல்லைன்னா நீங்கள் நிறைய இந்த பை சார்ட்டு நிறைய கலர் அப்ளை பண்ணுற அப்படிலாம் பண்ணிங்கன்னா கிராஃப் பார்க்குறதுக்கே ரொம்ப ஒஸ்ஸாக மாறிடும். அதுலேருந்து இன்சைட்ஸை எடுத்துக்க முடியாது. ஓகே நீங்கள் வெறும் இந்த சார்ட்ஸ் அண்ட் கிராஃப் வந்து சும்மா இதுக்காக க்ரியேட் பண்ணல, நீங்கள் வந்து ஒரு இன்சைட்ஸ் அதுலேருந்து எடுக்கணுன்ற ஒரு மெயின் மோட்டிவில் தான் க்ரியேட் பண்ணுறீங்க. ஸோ அதனால் அந்த மெயின் மோட்டிவ் என்னென்னா அந்த இன்சைட்ஸ் எடுக்கிறது தான் மெயின் மோட்டிவ். ஸோ அதை மைண்டில் வச்சுட்டு எடுக்கணும். ஸோ ஓகே ஸோ இது ஃபஸ்ட்டு கிராஃப். ஓகே ஃபஸ்ட்டு கிராஃப் எதுக்காக பண்ணியிருக்கோம், நம்ம வந்துட்டு ப்ராடக்ட் விசஸ் சேல்ஸ்க்கு பண்ணியிருக்கோம். ஓகே அதே மாதிரி இன்னொரு ஷீட் நீங்கள் க்ரியேட் பண்ணணும், வேறு எதுக்கும் விஷுவலைஸ் பண்ணணும்னா ஷீட் 2 க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்ட்ரிக்கு பண்ணலாமா. ஓகே கண்ட்ரீஸ் நான் ட்ரா பண்ணுறேன். ஓகே கண்ட்ரீஸ் விசஸ் சேல்ஸே ப்ராஃபிட் பண்ணலாம். சேல்ஸை ட்ரா பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பாரில் இப்படி வந்திருக்கு இல்லையா, இதே இது பாரில் வராமல் எனக்கு வந்துட்டு கண்ட்ரி லைக் மேப்பில் வரணும் அப்படின்னா நீங்கள் இப்படி மேப் சூஸ் பண்ணலாம். மே யூஸ் ஸ்பேஷியல் மெஷர்ஸ் இன் பிளேஸ் ஆஃப் ஜியோ டிமென்ஷன். ஓகே இப்படி செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிளாட்டில் வரும். ஓகே இது நல்லா இருக்கா. ஓகே ஸோ இந்த மாதிரி நீங்கள் கண்ட்ரிஸ் எப்படி சூஸ் பண்ணிங்கன்னா இப்படி காமிக்கும். பட் ஆனால் இன்னும் கிளியராக லைக் ரொம்ப சின்ன சின்ன டாட்டா தெரியுது, ஏன்னா கண்ட்ரி ஃபுல்லாக அந்த சேல்ஸ் நடந்திருக்கு, அதனால தான் உங்களுக்கு இப்படி தெரியுது. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், கலர் காமிக்கணும் அப்படின்னா கண்ட்ரியை இழுத்துட்டு போயிட்டு கலரில் ட்ரா பண்ணுங்கள். ஸோ கண்ட்ரி இன்னுமே ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு கலரில் வரும். இன்னும் டேட்டா லேபிள் வரல, அதனால் சேல்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு லேபிளில் விட்டிங்கன்னா ஸோ எந்தெந்த கண்ட்ரியில் எவ்வளோ சேல்ஸ் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இப்படி காமிக்கும். ஸோ இதுதான் லைக் இன்னொரு வகையான கிராஃப் பிளாட் நம்ம பண்ணது. ஸோ வேரஸ் இங்கே வந்துட்டு உங்களுக்கு டாட்ஸ் இந்த மாதிரி காமிக்கும். ஸோ இந்த மாதிரி வர்றது எல்லாமே பெரிய டாட்ஸ். எங்கே அதிகமாக சேல்ஸ் வந்திருக்குன்னு கேட்டால் ஸோ இங்கே தான் அதிகமாக சேல்ஸ் வந்திருக்கு. இதுவுமே அந்தளவுக்கு நல்ல இன்சைட் இல்லை. நான் இது ஏன் நல்ல இன்சைட் இல்லை அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, ஏன்னா இதை பார்த்தா உங்களால் டக்குன்னு முடிவெடுக்க முடியுதா, கண்டிப்பாக இல்லை. ஏன், பிகாஸ் வந்துட்டு இது அவ்வளோ ஈஸியாக லைக் எங்கேருந்து அதிக சேல்ஸ் வந்துருச்சுன்ட்டு உடனேலாம் டக்குன்னு சொல்ல முடியல. ஏன்னா நீங்கள் இப்படி மவுஸை கர்சரை வச்சா மட்டும்தான் சொல்ல முடியுது. ஸோ அந்த மாதிரி நிறைய டிஃபிகல்ட்டி இருக்குது இதை பார்த்து கம்பேர் பண்ணி சொல்கிறதுல.
ஸோ அதனால் இந்த மாதிரி கிராஃபை ஒழுங்கு இப்போ ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஒரு கண்ட்ரியில் மட்டும்தான் நீங்கள் அந்த சேல்ஸ் ரிப்போர்ட் பார்க்குறீங்கன்னா அந்த டைமில் மேப் போங்க, மித்தபடி எல்லா டைம்லையுமே இந்த மாதிரி மேப் போகாதீங்க. ஏன்னா உங்களால் கரெக்டான இன்சைட்ஸை அங்கேருந்து எடுக்க முடியாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டக்குன்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் கரெக்டாக டக்குன்னு இன்சைட்ஸ் எடுக்க முடியுதா? கண்டிப்பாக முடியல இல்லையா? ஸோ கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இல்லையா? ஸோ பெரிய அக்கௌண்ட்னா இது ஸோ இந்த மாதிரி பார்க்குறது இருக்குல்ல, இந்த மாதிரி க்ரியேட் பண்ண வேண்டாம். ஓகே, ஸோ நான் எல்லாத்தையுமே நான் உங்களுக்காக சொல்ல விரும்புகிறேன். அதனால தான் நான் எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு சின்னதாக சொல்லிட்டு வரேன். ஓகே, இது அந்தளவுக்கு நல்ல விஷுவலைசேஷன் கிடையாது. ஏன்னா நம்மளால் டக்குன்னு இன்சைட்ஸ் எடுக்க முடியல. ஸோ அதனால் அது ரொம்ப முக்கியம். ஸோ அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இது எதுக்காக? இது கண்ட்ரி விசஸ் சேல்ஸ். ஓகே, ஸோ டைட்டில் நீங்கள் கரெக்டாக வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் ஷீட் நேமாகவே நீங்கள் அந்த மாதிரி மாற்றி வச்சுட்டிங்கனாலும் சூப்பர் தான். ஸோ கண்ட்ரி விசஸ் சேல்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுட்டிங்கனாலும் சூப்பர் தான். ஓகே, இது இன்னொரு கிராஃப். அதே மாதிரி அடுத்த ஷீட்ஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா வேறு எதுக்காவது நீங்கள் இன்னும் பண்ணணும். ஃபார் அன் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணலான்னா இயர் நீங்கள் ட்ரா பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இயரை நம்ம காலம்ஸில் ட்ரா பண்ணிவிட்டு அப்புறம் சேல்ஸ். ஓகே, சேல்ஸ் வேண்டாம். ஓகே, சேல்ஸ் இருக்கட்டும். சேல்ஸ் வித் டேக்ஸ் நீங்கள் ட்ரா பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது ரெண்டுக்கும் கிராஃப் காமிக்கிறது. ஸோ இல்லையா? ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி அது கிராஃப் காமிக்கும். சேல்ஸ் இவ்வளோ, டேக்ஸ் இவ்வளோ கட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அது நமக்கு காமிக்கும். ஸோ சேல்ஸ் இவ்வளோ வந்திருக்கு. அப்புறம் ப்ராஃபிட் நீங்கள் காமிக்கணும்னா ப்ராஃபிட்டை நீங்கள் ட்ராப் பண்ணி விடலாம். ஸோ ப்ராஃபிட் எவ்வளோ இருக்கும். ஸோ அந்த மாதிரி இது காமிக்கும் உங்களுக்கு. ஓகே, யா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஷிஃப்ட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இயர் காலமில் வேணுமா, எது ரோவில் வேணும், ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஸோ கலர் நீங்கள் ட்ரா பண்ணுறதுனா பண்ணலாம். ஃபார் அன் எக்ஸாம்பிள் நீங்கள் ரிமூவ் பண்ணுறதுனா இப்படி கிளிக் பண்ணிவிட்டு ரிமூவ் கொடுத்துக்கோங்க. அப்புறம் இயர் இருக்கு இல்லையா? ஸோ இயர் எடுத்துகிட்டு போயிட்டு கலர் ட்ரா பண்ணுறது. ஸோ 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 இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகே, ஸோ ஓகே, ஸோ இங்கே ரைட் சைடில் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்லைசரும் வரும். எஸ், ஸோ ஸ்லைசர் எதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்கிறது, லைக் இப்போ பார்த்தீங்கன்னா ஷோ ஃபில்டர்ஸ் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ ஷோ ஃபில்டர்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு நிமிஷம் நான் இதை கலர்ஸ் ரிமூவ் பண்ணி காட்டுறேன். ஓகே, ஸோ ஷோ ஃபில்டர்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்லைசர்ஸ் கிடைக்கும். ஸோ ஸ்லைசர் வச்சு என்ன பண்ணலாம் சஞ்சய் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி இப்போ அது இயர் வைஸ் சேல்ஸ் தான் இல்லையா? ஸோ நீங்கள் டேட்டாவை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் 2004ன்னு கொடுத்து என்ட்ரு பண்ணிங்கன்னா 2004 to 5 மட்டும் உங்களுக்கு சேல்ஸ் டேட்டா இப்படி கொடுக்கும். ஓகே, ஸோ 2004க்கு பதிலாக 2003ன்னு கொடுத்தீங்கன்னா ஸோ 2003ல் எவ்வளோ சேல்ஸு, 2004ல் எவ்வளோ சேல்ஸு, 2005ல் எவ்வளோ சேல்ஸ். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கும். ஸோ டேட்டா லேபிளையும் நம்ம பிளாட் பண்ணியாச்சு. அப்புறம் பாத் எந்த மாதிரி பாத் உங்களுக்கு காமிக்கணும், ஸோ எந்த மாதிரி உங்களுக்கு பாத் காமிக்கணுன்ற லைன் டாப்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டேட்டா லேபிள்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இந்த ஷீட் எதுக்கான கம்பேரிசன், இயர் விசஸ் சேல்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி உங்களால் அடுத்த டேட்டாவை ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இது ஒரு விஷுவலைசேஷன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஷீட் கம்பேரிசன் பண்ணோம், ஃபஸ்ட்டு கிளாசிக் ப்ராடக்ட் விசஸ் சேல்ஸ். அப்புறம் அடுத்த ஷீட் என்ன பண்ணோம், கண்ட்ரி விசஸ் சேல்ஸ். அதுக்கடுத்து என்ன பண்ணோம், இயர் விசஸ் சேல்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லைக் நம்ம சிட்டி விசஸ் சேல்ஸ் பிளாட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி தான் நீங்கள் கிராஃப் மாற்றணும் அப்படின்னா பை சார்ட் மாற்றலாம். பை சார்ட்லாம் மாற்றிடாதீங்க, ரொம்ப இதுவாக இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் மாற்றுறதுனா மாற்றலாம். இல்லை இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ட்ரீ மேப்னு சொல்லுவாங்க. ஸோ ட்ரீ மேப்பில் எங்கெங்கெல்லாம் லைக் இந்த மாதிரி சிட்டிஸில் பார்க்கணுன்னா பார்க்கலாம். ஃபார் அன் எக்ஸாம்பிள் நான் திரும்ப சிட்டி எடுத்துகிட்டு போயிட்டு கலருக்குள்ளே ட்ரா பண்ணுறேன். ஸோ ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. இதுவுமே ரொம்ப புவர் டிசைன் தான். ஏன்னா லைக் இது ப்ராப்பர் டிசைன் இல்லை. ஓகே, ஏன்னா லைக் வேல்யூ ஓகே, பட் ஆனால் இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக ரொம்ப கலராக கைகள் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ ஐ திங்க் உங்களுக்கு ஐடியா கிடச்சிச்சு நம்புகிறேன். ஸோ எந்த அளவுக்கு உங்களால் எந்த மாதிரிலாம் நீங்கள் டேட்டாவை மாடிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது டெக்ஸ்ட் டேபிள். ஸோ கண்ட்ரியோட டேட்டாஸ் இது எல்லாத்தையுமே நம்ம பிளாட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ லைக் இது லைக் சேல்ஸ். ஓகே, சேல்ஸ் மாதிரி நமக்கு டேக்ஸும் வேணும் அப்படின்னா நீங்கள் டேக்ஸும் ட்ரா பண்ணலாம். ஃபார் அன் எக்ஸாம்பிள் டேட்டா டேபிளில் டேக்ஸ் பிளாட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணலாம். ஸோ பேஸ்ட் ஆன் நமக்கு எந்த மாதிரி தேவையோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ கண்ட்ரியில் இந்த கண்ட்ரியில் என்னென்ன சிட்டி இருக்குது, அந்த சிட்டியில் ஒவ்வொருட டேட்டா என்ன.
ஸோ அந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் இந்த மாதிரி டேட்டா டேபிளில் கொடுக்குது. டேபிளும் சம்வாட் குட். ஸோ நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணிட்டீங்க டேட்டா வந்துட்டு ஏதாவது ஒரு டேட்டா பொறுத்த வரைக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் சேல்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். ஸோ டேட்டா சோர்ஸோட ஆர்டர் எப்படி இருக்கணும், ஸோ அது எல்லாமே நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஸோ ஸோ அதுதான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கலர்ஸ் ரொம்ப யூஸ் பண்ண வேண்டாம், ரொம்ப வந்துட்டு கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ண வேண்டாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சில டேஷ்போர்ட்ஸ் நான் எக்ஸலில் காமிச்ச மாதிரியே காமிக்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கலர்ஸ் அவாய்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் இனிஷியல் ஸ்டேஜில் தப்பு பண்ணுறதே இந்த இடத்துல தான். ஓகே, ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவங்களால எந்த அளவுக்கு கிராஃபிக்கல் டிசைனிங் ஸ்கில்ல யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ யூஸ் பண்ணி இதை பார்த்ததுமே அந்த அளவுக்கு என்ன சொல்கிறது, ரொம்ப வந்துட்டு கலர்ஃபுல்லாக ரொம்ப கைன்னு அப்படி இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ ஒரு டேஷ்போர்ட் பார்க்குறப்போ உங்களால் அந்த இன்சைட்ஸை க்ளீனாக எடுத்துக்க முடியும். ஸோ இது கூட சம்பாடு ஓகே. ஸோ பட் ஆனால் கிளியர் இன்சைட்ஸை நம்மளால் எடுத்துக்க முடியணும். அதுதான் வந்துட்டு பர்ஃபெக்ட் ஒரு விஷுவலைசேஷன் ஸ்கில்லு. அதனால தான் அந்த ரோட் மேப் டு பிகம் அ டேட்டா சயின்ஸில் விஷுவலைசேஷன் ஸ்கில்ஸ், டேட்டா விஷுவலைசேஷன் ஸ்கில்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா ஒரு கிராஃப் ஒரு டேட்டா விஷுவலைஸ் பண்ணுறப்போ அது எப்படினாலும் விஷுவலைஸ் பண்ணலான்றது கிடையாது. அதை பார்த்ததுமே நம்மளால் அந்த இன்சைட்ஸை எடுத்துக்க முடியணும். ஸோ ஒரு கம்பெனியோட ப்ராப்ளமை அந்த டேட்டா விஷுவலைசேஷன் அந்த கிராஃபோ அந்த டேஷ்போர்ட்ஸ் பார்த்ததுமே நம்மளால் பர்ஃபெக்ட் சொல்யூஷன், பர்ஃபெக்டான ப்ராப்ளம் என்ன, எது பிரச்சனையாக இருக்குது, என்ன சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த டேட்டா பார்த்ததுமே அவங்களால முடிவெடுக்க முடியணும். ஸோ அதுதான் பர்ஃபெக்ட் டேஷ்போர்ட். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம ஜஸ்ட் சின்ன விஷுவலைசேஷன் பண்ணியிருப்போம். அது போக ஃபார்மேட்டிங் பண்ணணுன்னா நீங்கள் ஃபார்மேட்டிங் பண்ணலாம். இல்லை வந்துட்டு அட்ரிபியூட் மெஷரில் மினிமம் கண்டுபிடிக்கணுமா, மேக்ஸிமம் பார்க்கணுமா, ஸோ அந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் அந்த ஆப்ஷன்ஸில் டிஃபைன் பண்ணலாம். ஸோ இங்கே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபார்மேட் எப்படி இருக்கணும், மேக்ஸிமம் ப்ராடக்ட் ஃபார்மேட்டு, பெயின் எப்படி இருக்கணும், ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் இங்கே டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ கைஸ் என்ஜாய் பண்ணிங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அனலிட்டிக்ஸில் ஆவரேஜ் ஆஃப் மாடல், ஆவரேஜ் வித் 95% CI, ஸோ இந்த மாதிரி அதுக்கான மாடலிங் எல்லாமே ரிட்டர்ன் ஆகிருக்கு உங்களுக்கு. ஸோ நீங்கள் இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ டேஷ்போர்ட் நம்ம வரப்போகிற செஷனில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.